இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்தாச்சு. இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு என்ன? சூப்பரான விளக்கங்களோடு நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. மேடம் கேட்குறதா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஓகே. நீங்கள் இப்போ ஆரம்பத்திலே வந்து மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சிங்க. நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா மேடம் ஆண்டாளுடைய பாசுரத்தோடு ஆரம்பிச்சிடலாம். திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துடுறேன் சார். நிச்சயமா மேடம். எஸ் சார். அட்மின் என்ன கோஹோஸ்டா ஆட் பண்ணிடுங்க. அட்மின் என்ன கோஹோஸ்ட் ஆக்குங்க. எஸ் சார். எஸ் சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நிச்சயமா மேடம். மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். மார்கழினாலே நமக்கு 2 விஷயந்தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று அதில் இருக்க குளிர், இன்னொன்று ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஆண்டாள் தான். ஆண்டாளுடைய பாசுரம் 30 பாசுரம். அந்த 30 பாசுரமாக வாழ்ந்து பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நின்று கல்யாணம் பண்ணிட்டவோ பெருமாளே ஆண்டவள் ஆண்டாள். திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெருமந்தூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கன்னி வகுந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதிகி நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. சூப்பர் சார். சூப்பர் சார். அற்புதமான ஒரு பாசுரத்தோட இன்றைய நிகழ்ச்சியை செம்மையா துவங்கி கொடுத்திருக்கீங்க சார். இப்போ மாதங்களில் உனக்கு பிடித்த மாதம் எதுப்பா அப்படின்னு கண்ணபிரான கேட்டப்போ, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கத்தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கேன் சார். இவ்வளவு மாதங்கள் இருக்கும்போது மார்கழி மட்டும் எவ்வளவு பிரசித்தி பெற்றதன் காரணம் என்ன, அதன் சிறப்புகள் என்ன, அந்த மாதத்துல நாங்க என்ன பண்ணினா நாங்களும் சூப்பரா வாழலாம் சொல்லுங்க சார். நிச்சயமா மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குளிர் ஜாஸ்தி இருக்கும். இது சயின்டிஃபிக்கலாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் நமக்கு எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிகாலையில் எழுந்து நம்ம கடவுள் குளிச்சுட்டு, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து நம்ம வந்து பெருமாளை வழிபடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, சயின்டிஃபிக்கலான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி மாதம் அப்படின்றது இந்த மகர மாதத்துக்கு, அதாவது சூரியன் வந்து இந்த ஜனவரி 15 அதாவது டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15க்குள்ளே இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க. அதில் குளிர் ஜாஸ்தி இருக்கும். பட் இருந்தாலும் சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் வந்து ரொம்ப பூமி வந்து சூரியனுக்கு அருகாமையிலே இருக்கும். அப்படி இருந்தாலும் குளிர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர், நம்ம பூமியுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர் லைட்டாக டில்ட் ஆகி பூமியிலேருந்து வெளில போகும். அதாவது சூரியன்கிட்டேருந்து கொஞ்சம் வெளில தள்ளி இருக்கும். அதனால தான் அந்த குளிர் ஜாஸ்தி இருக்கும். அதில் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும். மகர சங்கராந்தி அப்படின்றது விஷயம் நம்ம வழிபடுறது உண்டு. அதுதான் வந்து சூரியன் வந்து நம்ம மகர வீட்டில் போகிறது தான், இந்த தனுசு வீட்டிலேருந்து. இந்த காலகட்டத்தில் ஆக்சுவலாக மார்கழி மாதத்தில் நம்ம வழிபடக்கூடிய முக்கியமான மாதமாக நம்ம எடுத்துட்டால் கூட, எப்படி ஆடி மாதம் நம்ம வந்து அம்பாளுக்காகவும் மார்கழி மாதம் ஆண்டாளுக்காகவும் நம்ம வச்சுருக்கோமோ, அந்த மாதத்தில் வந்து காலையில் எழுந்து விளக்கேற்றி, அதாவது நிலவாசலில் விளக்கேற்றி ஒரு அந்த காலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னே நம்ம பண்ணும்பொழுது மகாலட்சுமியே வந்து வீட்டுக்கு வாசம் பண்ணுறதா ஐதீகம் மேடம். நம்ம நிறைய பேசுவோம், காலர்கள் இருந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு பேசுவோம். எஸ் சார், நிச்சயமாக. அதாவது திருமாலுக்கு உகந்த மாதம் அப்படிங்கும் போது திருமால் எங்க இருக்காரோ அங்கதானே சார் மகாலட்சுமியும் இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கான ஒரு துவக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம கூட திருமால் அப்படின்னு சொல்லும் போது பாலாஜியே நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பாலாஜி. வணக்கம் சரண்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் பாலாஜி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிச்சுமணி சார் நம்ம கூட இருக்காரு. பாலாஜி சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன். உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு அழகான ஓப்பனிங் கொடுத்தீங்க. நீங்க சொன்னீங்க மார்கழி மாசம் மகர சங்கராந்தி, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் மகரம் அதுல பாதி விழுந்து 2024 மகர ராசிக்கு எவ்வளவு அமோகமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன் சார். இந்த ஜோதிட உலகத்தில் பார்க்கும்பொழுது 4 முக்கியமான இடங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடங்கள். அதாவது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் சொல்கிறேன். ஒன்று வந்து
மேஷம், கடகம், துலாம், மகரம். இது வந்து சரராசிகள்னு சொல்லுவோம். சரராசிகள், சரலக்னங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு லக்னமே விழுந்தாலும் சரி, இல்லை ராசி அதாவது சந்திரனே இருந்தாலும் சரி, இந்த 4 கட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டங்கள். அதாவது சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 4 இடத்துல சூரியனுடைய ஒளி இந்த பூமியில் படும் பொழுது அந்த இடங்கள் வந்து அப்போ தான் வந்து நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, மகர சங்கராந்தி நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு தை பிறக்கும் பொழுது சூரியன் வந்து மகரத்தில் போய் பிரவேசமாகும். அந்த ஒரு அதாவது ஜனவரி 14லேருந்து பிப்ரவரி 15 வரலும் அந்த டைம் பீரியடில் சூரியனுடைய ஒளி பரிபூர்ணமாக படும். அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ராசி யாருடைய ஜாதகத்திலையும் அந்த இடத்துல லக்னமே விழுந்தாலும் சரி, இல்லை கிரகங்கள் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அவங்களாம் டெஃபினட்டாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஹைட்டுக்கு போவாங்க அப்படின்றது டெஃபினட்டாக சொல்ல முடியும். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் இந்த 4 சர கட்டங்களில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் அவங்களுடைய தசாபுத்தி வரும்பொழுது பெரிய மாற்றங்கள், பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் கேட்டபடி மகர ராசிக்கு இப்போது சனியானவர் கும்பத்துக்கு போயிட்டார் ஜென்மத்தில் இருந்து. இந்த பரிபூர்ணமாக ஆக்சுவலாக 20ஆம் தேதி டிசம்பர் 20லேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அடுத்து அந்த 2ஆம் இடத்துக்கான ஒரு 2.5 வருஷ காலகட்டம் நிச்சயமாக அவங்க கடந்து போகணும். எப்பவும் சனி அப்படின்றவர் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வந்து அவர் மந்தமாக ஸ்லோவாக மூவ் ஆகிறது தெரியுமே தவிர்த்து, ஆனால் பட் அவர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இடையூறுகள் கொடுக்கறது கிடையாது. நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில். அதுதான் சனியுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லவர் கெட்டவர், எந்த விஷயம் நல்லது தவறு, இந்த மாதிரியான விஷயங்களை பிரித்து நமக்கு கண்ணுக்கு நிச்சயமாக காண்பிச்சுட்டு போகிறவர் தான் சனி பகவான், சனீஸ்வரன். அதனால் நம்ம அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை பெரிய லெவலில் நல்ல விஷயங்களை வளர்ச்சியை கொடுக்க போகிறது தான் இந்த சனியுடைய விஷயம். பட் குரு அப்படின்றவர் வந்து நிச்சயமாக நல்ல விஷயங்கள் மகரத்துக்கு செய்தே கொடுப்பார். அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. சனி அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு பயம் வந்ததுன்னா உங்கள் உடம்புலேருந்து வேர்வையை எவ்வளோக்கு எவ்வளோ வர வைக்கிறீங்களோ, உழைக்கிறீங்களோ, சந்தோஷமாக சனி உங்களுக்கு வாரி வழங்குவார். கண்டிப்பாக சார், அழகாக சொன்னீங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லி துவக்கிருக்கீங்க, சந்தோஷம் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும், உங்களோட ஆடியோ மட்டும் நீங்கள் வந்து இருக்க ஹால் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஆடியோ கொஞ்சம் ஓப்பனாக கேட்குது. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்டாக உள்ள ரூமாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஆடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெளிவாக இன்னும் கொஞ்சம் கேட்கும். நீங்கள் இருக்க இடம் வந்து கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் ஃபீபிளாக இருக்க மாதிரி இருக்கு லைட்டா. ஓகே நான் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் சார். இல்லை நீங்கள் ஒரு எம்டி ஹால்லையோ இல்லை பொருட்கள் இல்லாத ரூமில் இருந்தீங்கன்னா ஆடியோ கொஞ்சம் ஃபீபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொருள் இருக்க ரூமு கொஞ்சம் க்ளோஸ்டான ரூமாக இருந்துச்சுன்னா ஆடியோ இன்னும் தெளிவாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கேட்கும் சார். ஷூர் சார். கேள்வியோட காத்துட்டு இருக்காங்க, சரண்யாவோட அழகான கேள்விகள் காத்துட்டு இருக்கு. ஸோ நேர்களை விஷயம் திருப்பி சமத்துவர்கள் இருக்காங்க, பல விஷயங்கள் அழகாக சொல்லுவாங்க. சரண்யா அப்கோர்ஸ் நிறைய விஷயம் உங்க சார்பாக கேட்பாங்க. நேரில் நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் தான் கொடுங்க, நிறைய ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ நேர்கள் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, சரண்யா கேள்வி கேட்பாங்க, ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சரண்யா, நன்றி சரண்யா, தேங்க்யூ சார். நன்றி வாழ்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி சார், தேங்க்யூ. நன்றி சார், வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். நம்ம காலேஜ் கிட்ட போறதுக்கு முன்னாடி சார், இப்போ இந்த 2024 அப்படிங்கும் போது நிறைய பேரை வந்து பயமுறுத்துறாங்க சார். இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு வந்து சுபிக்ஷமாக இருக்காது அப்படின்லாம் சொல்றாங்களே, உண்மைதானா சார்? இந்த நியூ இயர் எங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி சார் இருக்க போகுது சொல்லுங்க சார். நல்ல ஒரு கேள்விமா. எப்பயுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்றது அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய எண்ணம், உழைப்பை விட நம்மளுடைய எண்ணம், எப்போ வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு பாசிட்டிவோட அதாவது நேர்மறையோடு இருக்கோ, நிச்சயமாக நமக்கு அதனுடைய பிரதிபலிப்பு, நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நேர்மறையாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஜேம்ஸ் ஆலன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வாட் மேன் திங்க் அப்படின்ற ஒரு புக்கில் thoughts are the inner garment and circumstances are the outer garment of the life அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம ஒவ்வொருடைய எண்ணமும்
நம்ம உள்ள நினைக்கின்ற ஒவ்வொரு நம்ம உள்ள ஒவ்வொருடைய வெளிப்பாடும் நம்ம உள்ள நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணமாகவும் நம்ம வெளில பார்க்கின்ற சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே இந்த எண்ணங்களை குறித்து தான் அது எல்லாமே நடக்கும் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாய்ப்பு கிடைச்சா நம்ம நேயர்கள் அதை படித்து பார்க்கலாம் அந்த புக்கை கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலாக நம்ம லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம 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 ஒவ்வொரு நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்துலேருந்து தான் அது ஆரம்பமாகுது அப்படின்றது தான் அது உண்மையான ஒரு விஷயம். ஜோதிட ரீதியாக நம்ம மக்கள் சொல்கிறது வந்து அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. என்னைக்கு ஒருவர் நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல விஷயங்களை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. சூப்பர் சார். அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். முதல் நேயர் இணைப்புல இருக்காங்க. ஸ்ரீ ஜெய அன்பு நிதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஸ்ரீ ஜெய அன்பு நிதி, நம்ம சாரோட போட்டோ டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், அடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஆடியோ அண்ட் சிக்னல் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ராஜி சந்துரு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜி சந்துரு இணைப்புல இருக்கீங்க. ஸ்ரீஜெய் அன்புநிதி, சரண்யா அக்கா வாழ்க வரமுடன் சொன்னீங்க, நான் கனெக்ட் பண்ண நீங்க பேச மாட்டேன்றீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆடியோ அண்ட் சிக்னல் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ராஜி, ஓகே, அடுத்த நேரம் கனெக்ட் பண்ணலாம். அன்புநிதி, மீண்டும் நீங்க வந்து இது ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க, நாங்க உங்களை கனெக்ட் பண்றோம். குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க எங்க கூட. ஓகே, அது இங்க கவனிக்கல. ராஜி சந்துரு, மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜிமா, ஆல்ரைட் சார். பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே என்னன்னாக்க இந்த புது வருஷம் பிறக்கும் போது எங்க ராசிக்கு எப்படி இருக்கும், நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும். சரி, இப்ப நீங்க நம்ம பாலாஜி கேட்ட மாதிரி மகரத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அதே மாதிரி மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக நான் இருக்கிற டைமில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறேன் மேடம். நான் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் குறித்தும் வாஸ்து குறித்தும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஐயமும் உண்டு, ஒரு பெரிய கேள்வியும் உண்டு. ராசி கட்டத்தை பார்க்கணுமா இல்லை நம்மளுடைய வீட்டுடைய கட்டத்தை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. நான் வந்து என்னுடைய லைஃப்பில் ஐ மீன் ஒரு காலகட்டத்தில் ஒரு தொய்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தபோது, அது பிஸ்னஸ்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரத்துடைய நம்ம வாழ்க்கையில் அது எவ்வளோ மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். நம்ம நேர்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே விட்டுறேன், அவங்களுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாஸ்து வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது ஜோதிடம் ஏற்படுத்துமா அப்படின்றது. ஜோதிடத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் உண்டு மேடம். அதாவது என்ன அப்படின்னா, தாய் தந்தையரை நம்மளே செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தாயினுடைய வயிற்றில் வந்து உருவாகி நம்ம வரோம். நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தான் நமக்கு வந்து நம்ம தாய் தந்தையரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். நம்ம எடுக்கிற முதல் மூச்சு காட்டு தான் நம்மளுடைய ராசி கட்டமாகவும் நவவம்ச கட்டமாகவும் வரும். எப்படி அந்த இடத்துல ராசி கட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்திருக்கோ அது பொறுத்து தான் நம்மளுடைய ராசி கட்டம். லக்னத்தை பொறுத்து, லக்னம் முதல் இடத்தமாக எடுத்து சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி கட்டமாகவும் மாறும். இதெல்லாம் இருந்தாலும் ஒரு காலகட்டம், ஒரு தவறான ஒரு காலகட்டம், நமக்கு ஒரு கஷ்டமான காலகட்டம் இருக்கும் பொழுது ஜோதிடர்கிட்ட நம்ம போய் பார்க்கும்பொழுது அவர் ஜோதிடர் சொல்லுவார், உங்களுக்கு வந்து ஒரு 7ஆம் இடத்து ஐ மீன் 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, 5ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்குது, இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவார். அதுக்கான பரிகாரங்களும் சொல்லுவார். அந்த பரிகாரங்கள் அவர் கோவிலில் சொல்கிறாரோ என்ன ஒரு விஷயமா பண்ணாலும் நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த தவறான இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாது. அது யாராலையுமே பண்ண முடியாது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் எடுத்த இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் மாற்ற முடியும். அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த வாழ்க்கையை முடித்து விட்டு அடுத்த ஒரு ஜென்மம் எடுத்தால் தான் அது மாற்ற முடியும். அப்போ வந்து கிரகங்கள் மாறினா தான் முடியும், புண்ணியங்கள் செஞ்சதான். ஆனால் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா ஒரு விஷயம், அது வந்து பஞ்சபூதங்களால் வழிநடத்தப்படுகின்ற உங்கள் உடம்பும் பஞ்சபூதங்களால் வழிநடத்தப்படுகிறது தான் வீடு. வாஸ்து சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தவறான வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு தெருக்குத்து தவறாக இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் ஜன்னல் இல்லை,
அப்படின்னா வீடையே மாற்றிக்கலாம். அப்படி ஜன்னல் இல்லாத போது நிச்சயமாக நீங்கள் ஒரு ஜன்னலை அமைச்சிக்க முடியும். தவறான வாசல் இருக்குது அப்படின்னா அந்த வாசலை உச்சத்தில் அமைச்சிக்க முடியும். படிக்கட்டு தவறுன்னா அந்த படிக்கட்டை எடுத்துகிட்டு மாற்றி அமைச்சிக்க முடியும். மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா ஒரே விஷயம், அது வாஸ்து சாஸ்திரம் மட்டும்தான். நான் ஜோதிடத்தையோ தவறாக சொல்ல. நிச்சயமாக ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த டைம் பீரியடில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அஷ்டம சனி இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, இல்லை 7.5 சனி இருக்குது அப்படின்னா, இந்த 2.5 வருஷமும் அவர்கள் கஷ்டப்பட்டு தான் ஆனோமா, வேறு வழியே இல்லையா, இல்லை வேலைக்கு கிடைக்காது, வேலைக்கு போக முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடுமா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. அது கிரகங்களுடைய பாதிப்பு எவ்வளோ பெரிய தாக்கமாக இருந்தால், எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்தாலும், ஆனால் ஒரு நல்ல வாஸ்துப்படி ஆண்டாள் வாஸ்துவுடைய 6 விதிகளில் அட்லீஸ்ட் ஒரு 5 விதிகளில் நீங்கள் மேற்கொண்டு புண்ணிய காரியங்கள், நான் சொல்லக்கூடிய முக்கியமான நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, உதவி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு 7.5 சனி வந்தாலும் சரி, இல்லை அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனி வந்தாலும் நிச்சயமாக நீங்கள் பரிபூர்ணமாக ஒரு குடை போல நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இதுதான் அதில் இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம். சூப்பர் சார், சூப்பர். அதாவது நல்லவங்களா இருங்கப்பா, நல்லவங்களா தான் தானா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க சார். இப்போ வாஸ்துப்படி இப்போ உங்க ஆண்டாள் வாஸ்துப்படியே நாங்க வீடை மாத்திட்டாக்க எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா என்ன சொல்லுங்க? நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு வீடு அமையணும் அப்படின்னா ஒரு 2 விஷயம் உண்டு. அது தானாக அமையிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்குது. சிலர் என்னுடைய கிளைண்ட்டும் சரி, நண்பர்களும் சரி, அவர்கள் மூதாதையர்களிலிருந்தே ஒரு நல்ல தெருக்கூத்தில் வாழறது, வாஸ்து அட்லீஸ்ட் ஒரு 60% வாஸ்துப்படி ஆண்டாள் வாஸ்துடைய விதிப்படி அமைஞ்சு இருக்கிறது. இன்னொரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தேடி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி வாழறது. இந்த 2 வகையான விஷயங்கள் உண்டு. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நான் என்ன சொல்கிறேன், அவங்க எப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் செய்த தொழில், அந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா அந்த தொழில் மூலியமாக அவங்க ஈட்டக்கூடிய பணம் நேர்மையான உண்மையான உழைப்பால், வேர்வை சிந்து உழைப்பால் ஸ்மார்ட் ஒர்க்கில் ஈட்டுகின்ற பணம் ஒரு மிகப்பெரிய நல்ல ரோலை ப்ளே பண்ணி நல்ல வீடை அவங்களுக்கு தெருக்குத்து அமைச்சு கொடுக்குறது. அது 2வது அவங்க பண்ண நல்ல புண்ணிய காரியங்கள், இந்த இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள், நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெருக்குத்தியும் நல்ல வீடியும் ஈட்டி கொடுக்கிறது. இந்த விஷயத்துக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா, நல்ல விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல தொழில் செய்யணும், நேர்மையான தொழில், யாரையும் ஏமாற்றாமல் உதவி அப்படின்ற ஒரு விஷயம் செய்யணும். இது நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் நல்ல வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாளில் அந்த மாற்றம் தெரியும் அப்படின்னா, அந்த வீடு ஒரு பூமி, நல்ல தெருக்குத்துள்ள பூமி நீங்கள் வாங்கின உடனேவே நிச்சயமாக நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே போல் அதில் வீடு கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரு 3 மாதத்தில் மேக்ஸிமம் 90 நாளில் நிச்சயமாக அந்த விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும். நல்ல விஷயங்கள். சரண்யா மேடம் கேட்குதுங்களா? மேடம் கேட்குதுங்களா? மேடம் உங்களுக்கு வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கேளுங்கம்மா, நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க. உங்கள் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஊர்னு சொல்லி கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் தீபா. தீபா, சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் மருதவாணன். மருதவாணன். அவரு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. சரிங்கம்மா. மருதவாணன். ஆமாம், சொல்லுங்கம்மா. அவரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பிசினஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. தொடர்ந்து பேசுமா. அதுல 48 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, சரிங்கம்மா. ஓகேம்மா, இப்போ நீங்கள் அந்த பணம் வருமானதை கேட்குறீங்க. தீபா மேடம், நீங்கள் நீங்கள் இழந்த பணம் திரும்ப கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஆமாங்க ஜி. ஓகே,
ஆமாம், மிதுன ராசி பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அந்த அஷ்டம சனி அப்படின்றது பரிபூர்ணமாக முடிஞ்சு போச்சுமா. இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்ச உங்களுடைய காஞ்சிபுரம் சொன்னீங்க, காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஓகே, மெயின் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கீங்க. சிட்டிலேயே இருக்கீங்க, மெயின் சிட்டிலேயே இருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஆமாம் தீபா மேடம், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இழந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இழப்பு அப்படின்றது வந்து வடமேற்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த விஷயம் வராதுமா. உங்கள் வீட்டில் வடமேற்கு நிச்சயமாக தவறாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஓகே, உங்களுக்கு வயசு என்னங்கம்மா? சின்ன வயசு தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் 2வது குழந்தைக்கு நீங்கள் வந்து இல்லை உங்கள் வயசு உங்கள் வயசு 40. ஃபைன்மா. ஓகே அம்மா, உங்களுக்கு நீங்கள் காஞ்சிபுரம் சொன்னதால் நான் சொல்கிறேன், காமாட்சி அம்மனுடைய நவர்ண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நடக்கும்மா. அந்த பூஜைக்கு கொஞ்சம், அதாவது இரவு நேரம் 9 மணிலேருந்து 1 மணி வரலும் நடக்கும். அந்த பூஜையை அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த பூஜை முடித்த உடனே நிச்சயமாக புஷ்பம், தீர்த்தம், குங்குமம் கொடுப்பாங்க. அந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படும். நீங்கள் எவ்வளோ நாட்கள் போகணுன்னு கேட்காதீங்க. நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் இழந்த பணம் நீங்கள் நிச்சயமாக சம்பாரிச்சிருவீங்க. காமாட்சி அம்மனை பிடிச்சிக்குங்கம்மா. நவர்ண பூஜை அட்டென்ட் பண்ணுங்கம்மா. ஓகே தீபமா, உங்களுக்கு கோபம் அப்படின்றது வரும்மா. உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். இல்லை, உங்களுக்கு கோபம் அப்படின்றது வருமா? கொஞ்சம் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நீங்கள் நிச்சயமாக எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு அவசியம் சேரும்மா. நீங்கள் உங்கள் குழந்தைய பற்றி போயிட்டு சொன்னீங்க, டிஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள குறித்து என்ன கேள்விம்மா? ஆமாம், ராசி கட்டம் வச்சு நம்ம இந்த ப்ரோக்ராம் சொல்லலாமா? இது முழுக்க ஜென்ரலாக ஓவராலாக வந்து வாஸ்து குறித்து தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் தைரியமாக படிங்க. எப்பயுமே ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய உழைப்பு எல்லாமே, அவங்களுடைய ஈர்ப்பு எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை நோக்கி தான் பயணம் பண்ணுமா. அந்த வீட்டுடைய அமைப்பை பொறுத்து நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் வடமேற்கு உங்கள் வீட்டில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தென்கிழக்கும் செக் பண்ணிக்கங்க. இது கரெக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரே தீர்வு காமாட்சி அம்மன் தான். காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கங்கம்மா. டெஃபினெட்லி நீ வில் வின் த ரேஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கீங்க. ஆர்கே, மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஆர்கே, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? கருணாகரன் பேசுறேன் சார். ஆர்கே பேசுறேன். கருணாகரன் சார், சார்ட்ட பேசுங்க. சார் கருணாகரன் சார், வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலை வேலை பஸ் ஸ்டாண்ட். திருவண்ணாமலை, வெரி குட். ஐயா சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க ஐயா. என்னோட ஜாதகத்துல ஹலோ ஐயா கருணாகரன் சார் கேக்குது, சொல்லுங்க. கும்பராசின்னு சொன்னாங்க. சரி. கும்பராசின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் கம்ப்யூட்டர்ல போட்டுனா மகர ராசின்னு சொல்றாங்க. சரி. ஹலோ ஐயா, ஓகே. உங்களுக்கு இப்போ நீங்க எந்த ராசின்னு தெரிஞ்சுக்கணுன்றீங்களா? ஐயா கருணாகரன் சார், உங்களுக்கு வயசு என்னங்க இப்போ? கருணாகரன் சார், உங்க வயசு என்ன? வயசு 55. ஓகே, நீங்கள் 55 வரலும் நீங்கள் வந்து இப்போது கன்ஃபியூஸ் ஆகி மகரமா கும்பமா தெரியல அப்படின்றீங்க. அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன ஐயா? கருணாகரன் சார், நீங்கள் அதை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க.
நீங்கள் ரெண்டு ராசியும் பக்கத்து பக்கத்தில் இருக்க ராசி தான், இல்லை அது நேர் சந்தியில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே கோயில் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பிடிச்சிக்கங்க. அப்படின்னா சங்கரன் கோயில் கோமதி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில் அது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தான் உங்களுக்கான கோயில். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த நேயர் வரலட்சுமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம். வரலட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? வரலட்சுமி கோயம்புத்தூர்னு சொன்னீங்க. ராமநாதபுரம் மாவட்டம். சூப்பர், சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு கேள்வி கேளுங்க. ஓகே. மேல ரெண்டு ரூம் வந்து இப்ப பால் காய்ச்சது தை மாசம் காய்ச்சலாமா மாசி மாசம் காய்ச்சலாம் சார்? முக்காவாசி மேல முடிச்சிருச்சீங்க. எந்த மாசம் சார் பால் காய்ச்சினா நல்லா இருக்குங்க? ஆமா, மாசி மாசம். நீங்க கேட்கறது வந்து தை மாசத்துல போலாமா மாசி மாசத்துல போலாமான்னு கேக்குறீங்க? ஆமாங்க சார். தை மாசத்துலயே போயிடுங்கம்மா. நீங்க இன்னும் அதான் நான் இப்போ இந்த விஷயம் இந்த ப்ரோக்ராம் நான் அதான் குறித்து பேச வந்தேன் நான். ஆக்சுவலா நீங்க தை மாசத்துலயே போங்க, நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நன்றி. அதே மாதிரி எனக்கு யாராவது ஒன்னு சைக்காலஜில ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? எனக்கு தெரிஞ்சு சொல்றேம்மா, கேளுங்க. எனக்கு யாராவது சொன்னா சட்டுன்னு வந்து அழுகுதான் சார் வருது. நான் ஏன் சார் வருது நானும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா எதுக்கு பேச தோணாதுங்க, ஆனா அழுகு மட்டும் கண்ணில் முட்டுதுங்க. அது ஏன் தெரியலைங்க சார், கண்ணீர் மட்டும் எனக்கு வருதுங்க. ஓகே, யாராவது ஏதாவது தவறா சொல்லிட்டா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது. ஓகே அம்மா, மகாலட்சுமி அம்மா, நான் உங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பெஸ்ட்டு கோயில் அது. இது வரலும் யாராவது சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. மதுரையிலிருந்து திண்டுக்கல் போகிற வழியில் வந்து கசவனம்பட்டின்னு ஒரு கோயில் உண்டுமா. அதாவது பழனி மலையோடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில் ப்ளஸ் ஜீவசமாதி. அது வந்து மௌன குரு சுவாமி நிர்வாண சுவாமியாருடைய அந்த சுவாமியாருடைய ஜீவசமாதி உண்டு அங்கே. அந்த ஜீவசமாதிக்கு பௌர்ணமியில் கணக்கம்பட்டி கிடையாதுமா, கசவனம்பட்டி. கசவனம்பட்டி மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற வழி. நீங்கள் அங்கே போனீங்கன்னா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சித்தருடைய கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர். நிறைய பெரிய சித்தர்கள் எல்லாமே அவரை வந்து வழிபட்டது உண்டு. மிக 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 சக்தி வாய்ந்த இடம். அவர் ஜீவசமாதிக்கு போங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே உட்காந்துக்குங்க. பௌர்ணமியில் விசேஷமாக. பட் என்னைக்கு உங்களால் முடியுமோ அன்றைக்கி போயிட்டு வாங்க. கசவனம்பட்டி மௌனகுரு நிர்வாண சுவாமியார்னு சொல்லு. அங்கே வந்து அவங்க சில வழக்கம் உண்டுமா. அங்கே வந்து சிகரெட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் உங்களை சொல்ல மாட்டேன். அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. அங்கே அன்னதானம் உண்டு. அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் பெரிய லெவலில் ஏற்படுமா. ஆமாம்மா, நிச்சயமாக பண்ணுங்கம்மா. தை மாதத்தில் பண்ணுறது நல்லதும்மா. நன்றி மேடம். தைரியமா பேஸ் பண்ணுங்க. இப்ப பேசுறீங்க பாருங்க, சார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நல்லா தைரியமா பேசுங்க, சரிங்களா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அழைப்பிற்கு நன்றிமா. ஓகே சார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு பயம் இருக்கு. தன்னை வந்து எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் வெளிப்படுத்திக் கொள்ள வந்து தெரியாத நிலை, வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஒரு பயம் இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இதற்கு வந்து ஜாதக ரீதியாக என்ன காரணம் இருக்கும்? ஏன்னா நீங்க வாஸ்து மட்டும் கிடையாது, ஜாதகமும் எக்ஸ்பர்ட். உங்களுடைய ஃபேமிலியே வந்து ஜாதகத்துல மிகப்பெரிய அளவுல இருக்காங்க இல்லைங்களா சார்? ஸோ அப்படி இருக்கும்போது ஜாதக ரீதியாக என்ன தீர்வு,
வாஸ்து ரீதியாக என்ன பண்ணலாம், ஆலயம் 3 சொல்லுங்க சார். நிச்சயமாக மேடம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக 3ஆம் இடமும் ஜாதக கட்டத்தில் சொல்கிறேன் நான். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இது. அந்த பேச்சு எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வந்து நம்ம 3ஆம் இடத்தை குறிக்கும். என்னதான் வந்து ஜாதக கட்டத்தில் தவறுகள் இருந்தாலும் அது சரி செய்ய முடியுமா அப்படின்னா, ஒரே தீர்வு அப்படின்னா அது வீட்டை மாற்றி அமைக்கிறது. இப்போ 3ஆம் இடத்துக்கும் வடமேற்குக்கும் நிச்சயமான தொடர்பு உண்டு. இப்போது ஒருத்தருடைய எக்ஸ்பிரஷன் வந்து சரியாக இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மொத்தம் ஏதாவது ஒரு கொஞ்சம் கோபமாக பார்த்தாலே பயந்துடுறாங்க, அழுதுடுறாங்க. இது எல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நார்த் வெஸ்ட், நார்த்தும் வெஸ்ட்டும் சந்திக்கக்கூடிய, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம். இதுதான் நான் சொல்லுவேன். இது எல்லாம் ஆனால் பட் இந்த இந்த இன்டென்ஷன், இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஆராய்ச்சியில் நாங்கள் கண்கண்ட ஒரு உண்மைமா. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் அவங்களுக்கு எக்ஸ்பிரஷனே ப்ராப்ளமாக இருக்குது, அது ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா இந்த வடமேற்கு அப்படின்றது ஒரு விஷயம். இந்த வடமேற்கு ஒரு வீட்டில், அது வீட்டு வெளியிலையும் சரி, தாய் சுவர் உள்ளேயும் சரி தவறு இருக்கும்பொழுது, எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வடமேற்கு வீட்டு தாய் சுவருக்கும் இந்த தந்தை சுவருக்கும் காம்பவுண்ட் வாலுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது, ஒரு தவறு இருக்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். இப்போ இந்த நான் சொன்ன கோயில் வந்து ஒரு இந்த நம்ம வரலட்சுமி மேடமுக்கும் சொன்ன, நம்ம மற்ற நேயர்களுக்கும் சொல்கிறேன், கசவனம்பட்டி அப்படின்றது மௌனகுரு ஜீவசமாதி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நீங்கள் அங்கே போயிட்டு, ஏன் ஈவன் நம்ம மாயம்மா சித்தர் சேலத்தில் இருந்தவங்க கூட, அவங்க கூட வந்து ஒரு காலகட்டத்தில் இவரை பார்க்கும்பொழுது இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான். இவர் ரொம்ப சின்ன வயசில், கிட்டத்தட்ட ஒரு 3 வயசில் ஒரு எதுவுமே தெரியாமல் ஆடு மேய்ச்சிருந்தவர் தான் இவர் இறந்தபோது இறந்தபோது அந்த கசவனம்பட்டியில் மட்டும், அந்த பார்டரில், அந்த ஊருக்கு மட்டும் வந்து மிகப்பெரிய மழை பெஞ்சுது. கருடன் வந்து மேலே வந்து பறந்தது. எவ்வளோ நிறைய குருகள், ஏன் நம்ம கிருபானந்த வாரியார்லாம் இவருடைய அந்த இடத்துக்கு போய், ஜீவசமாதிக்கு போய் ஒரு 3 நாள் அங்கேயே உட்கார்ந்ததா ஐதீகங்கள்லாம் உண்டு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஜீவசமாதி. அங்கே போய் நீங்கள் ஒன்றும் மற்ற மக்கள் பண்ணுற மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போய் உட்காந்து அமைதியாக உங்களால் முடிஞ்ச நாட்களில் அங்கே போய் அவரை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யப்படும். ஓகே சார். சார் மீண்டும் ஒரு முறை அவர் எங்க இருக்காரு, அந்த எப்படி போகணும், அதை நம்ம அன்பு நேயர்களுக்கு சொல்லுங்க சார். நிச்சயமாக இது மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் உண்டு. நீங்கள் கசவனம்பட்டி பழனிலேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டின்னு ஒன்று உண்டு, ஒரு ஜீவசமாதி உண்டு. அதாவது அவர் வந்து அழுக்குமுட்டை சாமியார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ஒரு கிட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி தான் கசவனம்பட்டி உண்டு. ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் உண்டு. அங்கே இவருடைய ஜீவசமாதியும் உண்டு. அம்பாள் கோயிலும் உண்டு. அவர் சின்ன வயசுலேயே அந்த கோயிலுக்கு வந்து தான், அங்கே தான் வளர்ந்தது ஐதீகம். இது வந்து மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட, அதாவது பழனிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பழனி முருகர் கோயிலிருந்து. ஓகே சார். அது சித்தர் பெயர் சார்? சித்தர் பேர் வந்து மௌனகுரு நிர்வாண சாமியார்னு அவர் அழைக்கிறது உண்டு. அவர் வந்து ரொம்ப எந்த ஒரு ஆடை, எந்த ஒரு அணிகலன் எதுவுமே இல்லாமல் தான் இருப்பார். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தர். அவருடைய ஜீவசமாதி தான் நான் சொல்கிறேன். அந்த ஜீவசமாதிக்கு போய் நீங்கள் அங்கே இருந்து அமர்ந்து பார்க்குறது, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இல்லை, பௌர்ணமியில் அங்கே ஒரு விசேஷமாக நடக்கிறது உண்டுமா. ஆனால் நான் வந்து எங்கள் டீமில் யாரும் அதை சொல்ல மாட்டோம். உங்களால் என்னைக்கு முடியுமோ அவரை போய் பாருங்கள். எந்த கடவுளுமே என்னை இன்னி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாதுமா. எல்லா நாளுமே சக்தி வாய்ந்த நாட்கள் தான். அந்த இடத்துக்கு நீங்கள் அங்கே அவசியம் போங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை அன்னதானத்துக்கு பண்ணுங்கள். நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் பண்ணணும் கூட சொல்லு. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பண்ணிட்டு வந்தால் கூட நல்ல விஷயம்தான். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இடத்துல இருக்கிறது தான் விசேஷம். எஸ் சார்.
அற்புதமான ஒரு தகவல் சொன்னீங்க சார். அதாவது வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும், அடுத்த கட்ட நகர்வதற்கான வழி வேணும்னு எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இருக்கப்பா, ஒரு இல்லை அந்த இடத்துக்கு சரண்யா மேடம், அந்த இடத்துக்கு போகாத பெரிய நான் சொன்ன ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மேடம், அந்த அந்த கசவனம்பட்டிக்கு அந்த ஜீவசமாதிக்கு போகாத பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது மேடம். அது சினி ஃபீல்டாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், எனி ஃபீல்டு யூ நேம் இட், எல்லாருமே அதில் பெரிய அந்த ஃபீல்டில் ஜெயிச்ச ஜாம்பவான்கள் எல்லாருமே வந்து அவசியம் கசவனம்பட்டி போயிட்டு வந்து தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய உயரத்தை தொட்டாங்க அப்படின்றது உண்மை. சூப்பர் சார். இப்படிப்பட்ட அற்புதமான தளம் பற்றி எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஷேர்சாட் அன்பு ரசிக பெருமக்கள் சார்பாக ஒரு நன்றி சொல்லிடுறேன் சார். நன்றி மேடம். எஸ் சார். இப்போ வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்ப பாரு எவ்வளவுதான் இருந்தாலும் பற்றாக்குறையாவே இருக்கு சார். இது வந்து நிறைவாக எங்களுக்கு இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும் சார்? வாஸ்து ரீதியாக, ஜோதிட ரீதியாக அண்ட் அதற்கு உண்டான ஆலயம். ஓகே, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு வைட்டலான ஒரு விஷயம். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சொல்லலாம், சிலர்லாம் சொல்லலாம் பணம் இல்லாமல் ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து சும்மா நம்ம வாய் பேச்சு போனால் சொல்லிக்கலாம். ஆனால் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய, நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நான் லீட் பண்ண சொல்லலை, ஆனால் பணம் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம வந்து அடையணும், நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா நம்மளை நோக்கி பணம் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டாக மாறணும், பணத்தை வந்து we need to attract அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான ஒரு குணாதிசயங்கள் நமக்கு அவசியம் தேவை மேடம். இதில் there is no doubt at all. நமக்கு எந்த எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். அந்த பணம் எப்படி வந்து நம்மளை ஈர்க்கும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ண இப்போ மார்கழி மாதம் அப்படின்றதால நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னா, மார்கழி மாதத்தில் எதனால் நம்ம காலையில் எழுந்து நம்ம வந்து கோலம் போடுவோம், பெரிய கோலம் போடுவோம் அப்படின்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், நான் சயின்டிஃபிக்கான ரீசன் சொல்கிறேன். எங்கள் ஆண்டாள் வாஸ்துவில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சயின்ஸ் ப்ரூவனாக இருக்கும். அட் தி சேம் டைம் சக்ஸஸ் கொடுத்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகாலை, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து காலையில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு கோலம். இப்போ வந்து கோல மாவுலேயே நிறைய பேர் போடுறாங்க, விச் இஸ் ராங். அரிசி மாவு கோலம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர் டில்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் வந்து சர்ப்ளஸாக என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று. அதே மாதிரி கிராவிடேஷனல் புல் ஜாஸ்தி இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி பூமிக்கு பக்கத்துலேயே, சூரியனுக்கு பக்கத்துலேயே பூமி இருந்தாலும் குளிர் ஜாஸ்தி இருக்கும். இதுதான் இங்கே தான் நம்ம வந்து இந்த சயின்ஸையும் வாஸ்துவையும் ஜோதிடையும் கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருந்தும் நமக்கு குளிர் ஜாஸ்தி இருக்குது, சூரியன் பக்கத்துலேயே பூமி இருந்து ஏன் குளிர் ஜாஸ்தி இருக்குன்னா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. அங்கே தான் வந்து வாஸ்துவும் ஜோதிடமும் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இது வந்து நம்ம ஒரு நாள்லேயோ ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம்லேயோ சொல்ல முடியாது. நான் டெஃபினட்டாக வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக டீட்டெயிலாக பேசுகிறேன். அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிகாலை என்ன நான் சொல்லக்கூடியது, அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் எஸ்பெஷலி அரிசி மாவில் தான் போடணும். அரிசி மாவில் போடும்பொழுது எறும்புகள், சின்ன சின்ன பிராணிகள் சாப்பிட்றதுக்கு, அது உணவு கொடுக்கறதுக்கு அது ஒரு புண்ணியமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, காலையில் பனி ஜாஸ்தியாக இருக்குன்னு இரவு நேரத்துலேயே இவங்க போட்டுருவாங்க, பெரிய கோலமாக போடுவாங்க. அது வந்து மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அது. அந்த மாதிரியான விஷயங்கள் தயவுசெய்து நம்ம ஃபாலோவர்ஸாவது அட்லீஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடியல அப்படின்னா, பனி இருக்குது அப்படின்னா ஷால்லாம் காட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு சூரியன் வரத்துக்கு முன்னாடியாவது போட்டுருங்க. நீங்கள் 5 மணிக்கு எழுந்த 5:30 மணிக்கு போகணுன்னு இல்லை, தயவுசெய்து நைட்டில் கோலத்தை போடாதீங்க. இது வந்து மிகப்பெரிய பிளண்டர், தவறு. நீங்கள் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலக்கதவுல 2 பக்கமும் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் போட்டு அகல் விளக்கு ஏற்றுறது மிகப்பெரிய விஷயம். இது வந்து மகாலட்சுமி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பணத்துக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே போல் கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். கண்ணாடினா நான் சொல்கிறது முகம் பார்க்குற கண்ணாடி, மிரர். இந்த விஷயத்தை நம்ம மாட்ட வேண்டிய திசைகள், முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி வந்து நம்ம மூஞ்சை வந்து
ஒரு 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 மேல் ஆஃப் விகாரமாகவும் கீழே நார்மலாகவும் காமிக்கிறது, இல்லை வயசு வருஷாவாக கீழே இருக்கிறது விகாரமாகவும் மேலே நார்மலாகவும் காமிக்கிறதுனா அந்த மாதிரி கண்ணாடியை வச்சுக்காதீங்க. கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சர்ப்ளஸாக மல்டிப்ளை பண்ண தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீட்டில் அவசியம் கண்ணாடி, அந்த முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் வடக்கு செவர்லேயும் மேற்கு செவர்லேயும் மாட்ட வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது கிழக்கு செவர்லையோ இல்லை தெற்கு செவர்லையோ கண்ணாடி இருக்குன்னா இம்மீடியட்டாக அதை மாற்றிக்கிங்க. அது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டட். அது மிகப்பெரிய தவறு. எங்களுடைய மிகப்பெரிய ரீசர்ச் என்ன காரணம் சார்? ஓகே, இல்லை இது அது ஒரு மிகப்பெரிய ரீசர்ச் ஃபைண்டிங் உண்டு. வடக்கு செவத்தில் இருக்கிற கண்ணாடியும் மேற்கில் மாற்றக்கூடிய கண்ணாடியும் நல்ல விஷயங்கள், அது ஹெல்த்து வெல்த் எல்லாத்தையும், பணம் நீங்கள் கேட்குறீங்களா, அந்த பணம் ஈர்ப்பு அந்த எனர்ஜியை மல்டிப்ளை பண்ணி நிச்சயமாக கொடுக்கும். இப்போது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பணம் அவர் விதமாக வாழணும், இல்லை கல்யாணம் நடக்கணும், ரொம்ப காலமாக கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறது அப்படின்னா இந்த ஒரு கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருப்பான், ஒரு கல்யாண பெண் எப்படி இருப்பான், அழகான பட்டுப்புடவையோடு கழுத்தில் மாலையோடு ஆண்டாளுடைய கொண்டையோடு நீங்களே ஒரு அலங்காரம் பண்ணிட்டு, ஒரு பையன் ஒரு திருமணம் ஆக வேண்டிய ஒரு பையன் வந்து, ஒரு மாப்பிள்ளை பையன் வந்து அவன் கையில் பூச்செண்டோடு அழகாக ஒரு கோட் சூட்டோட ஒரு பட்டு வேஷ்டியோட இல்லைன்னா கையில் பூச்செண்டோட நல்ல ஒரு கழுத்தில் மாலையோடு அவனை பார்க்கும்பொழுது, அதுவும் கண்ணாடியில் ஃபுல் லென்த் கண்ணாடியில் பார்க்கும்பொழுது இது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த கண்ணாடின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கும். அதுவும் பிரைட் லைட்டோட. இன்னொன்று ஜிம்னேசியமில் இருக்கும். அதாவது நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இது பெரிய பெரிய சைஸில் பிரைட்னஸோடு இருக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் அங்கே ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து உங்களுடைய மைண்ட் நீங்கள் அதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் போட்டு அங்கே போய் ஒரு நெக்லஸ் உங்கள் கழுத்தில் மாட்டுறீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸையும் ஒரு வெல்த்தையும் வரவழைச்சி கொடுக்கும். நீங்கள் யார் வாங்க போகிறா, யார் நெக்லஸ்க்கு யார் ஜுவல்லரி ஷாப் போக போகிறா, சர்ப்ளஸாக பணம் இருக்கவங்க தான் போக போகிறாங்க. அதனால் இந்த கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோலில் ப்ளே பண்ணோம் லைஃப்பில், போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டும் சரி, பணம் சம்மந்தப்பட்டும் சரி. நான் சொன்ன மாதிரி இந்த வடக்கு செவத்துலேயும் மேற்கு செவத்துலேயும் கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். உங்களால் முடிஞ்சதுன்னா நல்ல குவாலிட்டி இட்டாலியன் கிளாஸ் கூட வாங்கிக்கிங்க, அதை பதிச்சுக்குங்க, அதில் பாருங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்றத நீங்களே கண்ணாடி முன்னாடி போய் நின்று கேளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் இது வித் ரிகார்ட்ஸ் டு கிளாஸ், மிரர். இந்த பாடம் வந்து இது ஒரு சின்ன நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன துளி தான் எடுத்து சொல்லியிருக்கேன் நான். இது வரும் நாட்களில் இது குறித்து நிறைய பேசுவோம். நிச்சயமாக பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். வாஸ்து ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேடம், வடக்கு கிழக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் ரொம்ப ஜன்னல்கள் திறப்பு